தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் ஏற்பாடு செய்திருக்கிற சிந்துவெளி அகழாய்வு நூற்றாண்டு கருத்தரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களையும், எழுத்தாளர் பொதுச் செயலாளர் ஆதவ தீட்சண்யா ஐயா அவர்களையும், இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த நமது தோழர்களையும் அதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு திருவண்ணாமலையில் நடந்த பல நிகழ்ச்சிகளில் இது ரொம்ப முத்தாய்ப்பான ஒரு நிகழ்ச்சி. இந்த காலத்தில் இதை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குதுன்னு நம்ம என்ன சொல்லியிருக்காங்க. இதில் நான் ஒரு 2-3 விஷயம் மட்டும் இந்த வாழ்க்கையில் சொல்லலாம் நினைக்கிறேன். ஒன்று அகழாய்வு செஞ்ச ஒரு இடத்துக்கு ஒரு 100 ஆண்டு பிறகு கொண்டாடக்கூடிய ஒரு நிலை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு ஒரு கட்டடத்துக்கு 100 விழா பார்த்துருக்கோம், பிறந்த நாளுக்கு 100 பார்த்துருக்கோம், எத்தனையோ விஷயத்தை பார்த்துருக்கோம். அகழாய்வு நடந்ததுக்கு 100 ஒரு மாநிலமே கொண்டாடுகிறது அப்படின்ற ஒரு இந்த நிலையில நம்ம இருக்கிறோமே அப்படின்னா என்ன காரணமாக இருக்கணும் அப்படின்னு யோசனை பண்ண ரொம்ப யோசிக்கலாம்னு அப்படின்னா, 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் இருந்த இந்த புராணங்களும் அதன் சார்பான விஷயங்களும் வரலாறு என்ற காரணத்தில் பயிற்றுவிக்கப்பட்டதுனால இந்த நூற்றாண்டு இனி நம்ம யோசனை பண்ணி பார்க்கலாம். 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா எல்லாமே புராணங்களால் கட்டமைக்கப்பட்டு ஒரு வரலாறாக இருந்தது. இந்த வரலாற்றிலிருந்து ஒரு பெரிய ஒலிக்கீற்று போல வரலாற்றுக்கு மீட்டெடுத்தது தான் இந்த சிந்துவெளி அகழாய்வு. அப்படி என்ன இந்த புராணங்களில் நமக்கு குறையில்லை, அவருக்கு மேலே விவாதம் கிடையாது. அதில் ஒரு சில புராணங்களை நான் என்னோட இந்த மாவட்டத்தில் இருக்கிற சில ஊர்களோட புராணங்களை படித்து பார்ப்பேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஊரோட தளத்தோட பெருமையை நல்லா சொல்லணும், அது அவங்களோட அடிப்படை நோக்கமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூட இயற்கைக்கு ஒவ்வாத அல்லது உண்மைக்கு நெருக்கவே இல்லாத ஒரு 60-100 பக்கத்துக்கு ஒரு புராணத்தை எழுதுறாங்க. அதை அப்படியே மக்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டு ரொம்ப அதிகமான அறிவியலுக்கு புறமான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் 1870, 80, 90, 1910, 20 எல்லாம் புராணங்களோட ஆட்சியில் தான் இருந்திருக்கு நாடுகளுக்கும். அந்த மாதிரி புராணங்கள் இருந்தபோது அதுக்கு முன்னாடி சங்க இலக்கியத்தில் மிக தெளிவான சிந்தனை உள்ள ஒரு தமிழ் சமூகம், அதற்கு பிறகு பல்வேறு சோழ காலத்தில் நல்ல ஒரு உச்சத்தில் இருந்த ஒரு சமூகம் 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் பார்த்தோம்னா இந்த பழைய அந்த மரபு அறிவுகள் எல்லாம் விட்டு ஒரு புராண தொகை என்ன போயிருக்கு. இங்கும் 1-2 பிரிவுகளுக்கான சில பேர்களை தவிர்த்து சொன்னால் மொத்தம் அதெல்லாம் இருக்குது. இப்போ அதிலிருந்து இதை மீட்டு கொண்டு வந்ததுக்கு தான் இந்த நூற்றாண்டு விழா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் ஒரு ஆய்வுகளில் இருக்கும்போது படித்த ஒரே ஒரு சான்று சொல்லலாம். எல்லாருக்கும் தெரியும் திருக்கோயிலூர் அப்படிங்கிறதுல 2-3 விஷயத்தில் அது வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஊர். அந்த ஊரில் கபிலரை பற்றிய முக்கியமான சங்க இலக்கிய தகவல்கள்லாம் வந்துருக்குது. அங்கவை சங்கை அவங்களோட மனமுடிவு பற்றி நிறைய செய்திகளும் இருக்குது. அந்த செய்திகளுக்கு சான்றாக மிக அழகான கல்வெட்டுகளும் அங்கே இருக்குது. அந்த தென்பண்ணை ஆற்றில் கபிலக்கல் அப்படின்னு ஒரு கல் இருக்குது. நீங்கள் எல்லாரும் குறிப்பிட்டாக பார்த்துருக்கீங்க. அது 1920 திருக்கோயிலூர் கல்வெட்டுகளை படியெடுத்து அதனோட உண்மை தெரிவிக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு கபில முனி அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்ததாகவும் அவரோட பராகரங்களும் அவரோட பற்றிய பல்வேறு விஷயங்களையும் சேர்ந்த ஒரு புராணம் இருந்தது கபில முனி அப்படின்னு. இந்த கபில முனின்றது தான் மக்கள் வாழ்க்கையில் எல்லாரும் இருந்தது. 1920 அந்த கல்வெட்டு வெளியான பிறகு அந்த கல்வெட்டு ஒரு ராஜராஜ சோழனோட ஒரு பாடல் கல்வெட்டு மிகச்சிறந்த வரலாற்று செய்திகளை கொண்டது. அதில் அவரோட அனல் குடி இன்னும் ஒரு பாடம் மாதிரி அனல் குடும் கபில கல் இது அப்படின்னு ஒரு வாக்கு வரும், ஒரு வரி வரும். அதாவது அவர் வடக்கிலிருந்து அந்த தீயில் இறந்து போன கல் தான் அந்த கபிலக்கல் அப்படிங்கிறது தெரிந்த பிறகு தான் அந்த இடமே சங்ககால கபிலரோட ஒரு நினைவு சின்னமாக மாறிடுச்சு. இங்கே அது தமிழ்நாடு தொல்லியல் துறையோட பாதுகாக்கப்பட்ட சின்னமாக இருக்குது. ஒருவேளை அந்த கல்வெட்டு நம்ம படியாமல் போயிருந்தோம்னா இன்னைக்கு கபில முனின்னு சொல்லி மிகப்பெரிய கோயில் கட்டியிருப்பாங்க, மிகப்பெரிய வழிபாடு நடந்திருக்கும். நம்ம கபில மாமுனியை பற்றி தெரியாமலே போயிருக்கோம். அதாவது கபிலர் நம்ம சங்ககால கபிலரை பற்றி தெரிஞ்சிருக்காரு. இன்றைக்கும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊர்களில் மதுரையை தவிர்த்து சங்க இலக்கிய புகழ்பெற்ற ஊர் அப்படின்னு சொன்னால் ரொம்ப குறைவாக கிடைக்குது நமக்கு. அதெல்லாம் கூட இந்த 50 ஆண்டுகளில் நமக்கு அந்த புகழ் வெளிச்சம் வந்துட்டே இருக்குது. காரணம் என்னன்னா கல்வெட்டுகளில் நமக்கு தரவுகள் கிடைக்க சங்க இலக்கியத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கல்வெட்டு நமக்கு டீகோட் பண்ணி கொடுத்துட்டே இருக்குது. மலைப்படகிடம் அப்படிங்கிற இந்த இடம்
அது நன்சை நன்ன ஆண்ட மலை எது, நவீன மலை எதுன்னு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த தரவும் இல்லை. இன்னைக்கு ஜவ்வாது மலை, அதாவது அந்த திருப்பத்தூருக்கும் செங்கத்துக்கும் இடைப்பட்ட அந்த ஜவ்வாது மலை தான் நவீன மலையில் 15 கல்வெட்டு கிடைச்சது. இதெல்லாம் உண்மையில் கிடைச்சது. இது மாதிரி சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறது இந்த கல்வெட்டுகளும் இந்த சான்றுகளும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மை. இது அறிவியல் பூர்வமானது. இந்த கல்வெட்டு இருக்கிறது எந்த வித குழப்பமும் கிடையாது, பொய்யும் கிடையாது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்களை எவ்வளோ தூரம் இந்த தமிழ் சமூகம் தோண்டி ஏற்றி கொடுத்துட்டு இருக்கிற எதை அந்த சமூகம் ஏற்றுக்கொள்கிறதோ அப்பொழுதுதான் அந்த புராணங்களோட அந்த என்ன சொல்றது அந்த பேராதிக்கம் குறைஞ்சி அறிவியலும் வரலாறும் தொல்லியலும் உண்மையை மக்கள் மழை இதில் போய் சேரும். ஸோ அது ஒரு சான்று தான். இதே போல் நம்ம படித்த திருவள்ளூர் புராணம் மற்ற புராணம்லாம் படிச்சுன்னா நம்மளால் அதில் ஒரே ஒரு உண்மையான செய்தியை கூட நம்மளால் அதில் எடுக்க முடியும். அப்படி இருந்த ஒரு சமூகத்தில் இந்த சிந்துவெளி அப்படிங்கிறது மிகப்பெரிய ரீச். அந்த ரீச் தான் இன்னைக்கு நம்ம மாநில முழுக்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னமும் இதில் தொடர்ந்து இந்த நடையில் போக வேண்டியிருக்கு. இதோட இன்னொரு செய்தி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. சிந்துவெளிக்கும் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் ஒரு தொடர்பும் இருக்கிறது. அது ரொம்ப இயல்பான சாதாரண தொடர்புன்னு சொல்ல முடியாது. ரொம்ப அறிவியல் பூர்வமான ஒரு தொடர்பு. நம்ம என்ன சொல்றது, எனக்கு ஒரு பெருமைக்காக சொல்லல சிந்துவெளிக்கு திருவண்ணாமலை இருக்குது அப்படின்னு. அது உண்மையிலேயே ஒரு ஆய்வு, அறிவியல் பூர்வமான ஆய்வு. நம்ம எந்த பக்கத்தில் இருக்கிற வளையாம்பட்டு வெங்கடாச்சல ஆய்வு. அவர் அன்பார்ச்சுனேட்லி அவரோட காலம் இதெல்லாம் பார்க்குற அளவுக்கு இல்லை. அவரோட 90 வயது ஆன முதியவர் காலம் சென்ற 2019. அவர் சிந்துவெளிக்கும் அந்த இந்த தமிழில் இருக்கிற தமிழ் கணக்கியலுக்கும் உள்ள பல்வேறு தரவுகளை அவர் ஆய்வு செய்து பெரிய ஒரு ஆய்வேடை கொடுத்துருக்காரு. அது தமிழ் செம்மொழி நிறுவனத்திற்கு அவர் அந்த ஆய்வை சமர்ப்பித்தார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு பல சொற்பொழிகளை ஆற்றிருக்காரு, நூற்றுக்கணக்கான கட்டுரைகளை எழுதியிருக்காரு. அவர் சொல்றதெல்லாம் சிந்துவெளியில் இருக்கக்கூடிய செங்கலோட அளவும் தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய செங்கலோட அளவுக்குமான ஒரு ஒற்றுமை. அங்கே கிடைக்கக்கூடிய இடைக்கற்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய இடைக்கற்களுக்குமான ஒரு ஒற்றுமை. அவர் எதுவுமே சாதாரணமாக சொல்லல, ஒன்றுக்கு நுணுக்கமான அளவுகளை சொல்றாரு. அது 11 ஜான் அல்லது 14 ஜான் அப்படிங்கிறது இங்கேயும் சிந்துவெளியில் இருக்கிற ரெண்டுக்கும் ஒப்பிட்டு பல கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அந்த கட்டுரைகள் எல்லாம் ஒரு புத்தகத்தை இருக்குது தமிழர் கணக்கியல். ஆனால் அவரோட நூற்றுக்கணக்கான கட்டுரை நம்மளால் வெளியிட முடியாத ஒரு நிலைமை தான் இருக்குது. அது ஒரு முக்கியமான சான்று. ரெண்டாவது சான்று அண்மையில் கிடைச்ச அல்லது ரீசெண்ட் டேஸில் கண்டாம்பாட்டு பக்கத்தில் இருக்கிற தொண்டமானூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. எல்லாருக்கும் ஓரளவு தூரம் தெரியும். அதில் தமிழகத்தில் மிக சிறந்த அல்லது ரொம்ப தனித்துவமான பாறைக்கியல் ஓவியங்கள் இருக்குது. பெட்ரோக்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த பாறைக்கியல் ஓவியங்களில் இருக்கக்கூடிய உருவங்களில், அதாவது அந்த குறியீடுகளில் பல குறியீடுகள் சிந்து சமவெளி குறியீடுகளோட ஒட்டிட்டு இருக்குது. அதுக்காக அது ரெண்டும் ஒன்று தான், இங்கிருந்து தான் இங்கே வந்தான்னு சொல்லுவாங்க. மிக சிறப்பாக அது ஒட்டிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆய்வோட ஆரம்பத்தில் இருக்குது. அதை நாம் தொழில் துறைன்னு சொல்லியிருந்தோம். தொழில் துறையோட டீமும் அதை முழுமையாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட புத்தகம் வெளியிட்டாங்க. இன்னும் கூடுதல் செய்தி கிடைக்கும். இது என்னென்னா, ஐயா அவர்களோட ஆய்வுகள் எவ்வளோ தரவுகள் நம்ம வருதோ அந்த மாதிரியான தரவுகள் நம்ம ஊர்லேயும் அந்த சிந்துவெளி மக்களுக்குமான இந்த தமிழகத்துக்குமான ஒரு தொடர்புகள் இப்படியும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையை நம்ம முன்வைக்க முடியுது. சொன்ன மாதிரி தமிழர் கணக்கில் நம்ம அந்த இடத்துல ஐயா சொல்லுவார். அவர் ஐயாவோட மகாதேவன் ரொம்ப நெருங்கிய பழகினவர். அவர் சொல்லியிருக்காரு, அவரோட பல்வேறு ஆலோசனைகள் கேட்டிருக்காரு. அவரோட மதிப்புக்குரியவராகவும் இருந்திருக்காரு நம்ம வெங்கடாச்சலத்தில். அதனால் அவரோட ஆய்வுகள் நமக்கு எதிர்காலத்தில் வந்துச்சுன்னா இன்னும் இந்த சிந்துவெளி இந்த தமிழகத்துக்கான ஒரு தொடர்பையும் நாம் ஒரு வீட்டுருவாக்க பண்ண முடியும். இது கிராமங்கள் தோறும் சிதைந்து கிடக்கக்கூடிய கல்வெட்டுகள், நடுகற்கள், இந்த பாறை ஓவியங்கள், பாறை குறியீடுகள் எல்லாத்துலேயுமே நமக்கு சின்ன சின்ன செய்திகள் தான் இருக்கும். ஆனால் ஒன்றும் சங்க இலக்கியத்தில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன சிக்கல்களை இருக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு எல்லாரும் ஜம்பை கல்வெட்டு அதிகமான பற்றி பேசியிருக்கும் மொழி அதிகமான வார்த்தை இருக்கிற கல்வெட்டு சங்க காலத்தில் சேர்ந்து கிடைக்கல. 1982 வரைக்கும். 82 பிறகு இந்த திருக்கோயில் மணலூர்பேட்டை அந்த பக்கத்தில் இருக்கிற ஜம்பையில் கிடைச்ச அதிகமான கல்வெட்டு கிடைச்ச பிறகு எவ்வளோ பெரிய திறமை கொடுக்குறதுங்கிறது. அதுக்கு முன்னாடி சதியுகோ அதிகமாக நெடுமான 5 ஈர்த்த பாலி அப்படின்னு அந்த ஒரு வரி கல்வெட்டு வந்த பிறகு ஒரே வழி தான். ஆனால் அந்த ஒரு கல்வெட்டு தமிழர்களோட வரலாற்று மிக பெரிய வெளிச்சம் பார்த்து ஒரு கல்வெட்டு. இது மாதிரி நூற்றுக்கணக்கான கல்வெட்டுகள் இன்னும் நம்ம படிக்காம போகிறோம். அந்த கல்வெட்டுகளை படிக்க சங்க இலக்கியத்தில் இருந்த இனக்குழுக்கள், சங்க இலக்கியத்தில் இருந்த அந்த
ஆணிரை கவர்தல் மீட்டலுக்கான போர் பற்றிய நடுவேற்பது பற்றிய விஷயங்கள், இப்படி பாறை ஓவியங்களுக்கு இருக்கக்கூடிய குறியீடுகள், இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்த சமூகம் ஆதி காலத்தில், அதாவது உண்மையான இருந்த மனிதர்கள் எவ்வளோ அழகான ஒரு அறிவுள்ள சமூகமாக இருந்தாங்க அப்படின்றதுக்கு நமக்கு மிக சிறந்த சான்றுகளாக தான் நம்ம ஊரில் பக்கத்துலேயே இருக்குது. நம்ம சொல்லணும் இல்லையா, பக்கத்தில் தான் ரொம்ப தூரம்லாம் தேடி பார்க்கணும். எந்த ஊரில் போனாலும் ஒரு தொழில் சூழல் ஒரு மாவட்டம் இது. நான் ஏன்னா தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலே இங்கே ட்ராவல் பண்ண தான் சொல்கிறேன். செய்யாத நிர்வாகத்தில் இருந்து மோக்கத்தில் வரைக்கும் இருக்குது. எந்த ஊருக்கு போனாலும் உங்களுக்கு வந்து மிக சிறந்த தொழில் சார்ந்து இருக்குது. ஆனால் அவ்வளவும் நாம் வந்து பொது சமூகத்துக்கு நானும் என்னோட முயற்சி அதை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி மேடை தான் வந்து இன்னும் பரவாயில்ல பல்வேறு தரப்பு மக்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு. நான் என்னோட நண்பர்கள்கிட்டையும் இல்லை இதில் வந்து நேரடியாக கேட்கறதுக்கு தான் சொல்ல முடியுது. இந்த மாதிரி ஒரு பொது வெளியில் சொல்லும்போது அதில் ஒரு குறிப்பாக நம்மளோட மக்களும் ஆசிரியர்கள் இங்கே வந்து எல்லாரும் ஒரு சின்ன நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த காலத்துக்கு பிறகு நம்ம இதெல்லாம் நமக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாம் இருக்கணும். அதனால் இந்த சிந்து சமவெளி அகழாய்வு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணது இந்தியாவில். அது தமிழகத்திற்கு தமிழ்நாட்டு மக்களுக்குமான தொடர்பை, பண்பாட்டு உறவுகளை பற்றி எல்லாம் தான் அதனோட விஷயம் அப்படின்றது தான் ஐயாவோட பேச்சு. அதை பற்றி அவர் பேச போகிறார், நாம தான் அதை கேட்க போகிறோம். இந்த மாதிரி விஷயங்களை நாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம். அதை முன்னிருந்து செய்யக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்திற்கும் இடையிலாமல் பயணம் செய்து எப்படியாவது இந்த சங்க இலக்கியத்திற்கும் அந்த சிந்துவெளிக்குமான அந்த தொடர்பை பேசிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இந்த திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று ஆய்வு சார்பாக வாழ்த்துக்களையும் வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து எழுந்தார்கள்.